இந்த ஒரு வயசான தாத்தா ரெஸ்டாரண்ட் ஸ்டேல ஒரு சூப் ரெடி பண்ணலான்னு ட்ரை பண்றாரு. பட் அந்த சூப் சுத்தமாவே டேஸ்டே கிடைக்க மாட்டேங்குது. அவர் வளர்த்து அந்த நாய் வந்துட்டு பக்கத்துல இருந்த கோக் பாட்டில் பிடிச்சி தள்ளி விட்டுருது. அப்ப சூப்ல கலந்த கேஸ் லீக் ஆகி அந்த சூப் வந்துட்டு ஃபயர் ஆக ஆரம்பிக்குது. அப்ப எதற்கு வந்துகிட்டு அந்த தாத்தா வந்துகிட்ட சூப்பர் டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி டேஸ்ட் பார்க்க ஆரம்பிக்கிறது. அப்ப குடிச்சு பார்த்து தாத்தா வந்துட்டு செம்ம டேஸ்டா சொல்லிட்டு பக்கத்துல வாங்கிட்டு போயிட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் வாங்கி குடிச்ச சூப் வந்துட்டு செம்ம டேஸ்டா சொல்லிட்டு அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் வந்துகிட்டு தாத்தா வந்துகிட்டு நாய்க்கு வந்துகிட்டு கோக்குன்னு பேர் வச்சிருக்காரு. அவரோட சீக்ரெட் ஃபார்மா யாருக்கிட்டே சொல்லாம அவர் கடைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்துகிட்டு அந்த ஊர்ல இருக்கிற மொத்தம் நாய் திருட வந்துகிட்டு அந்த கோகுல் சொல்ற நாயை எடுத்துட்டு ஆட்டை போட்டு கிளம்பிடுறான். அதனால வந்துட்டு தாத்தா வந்துட்டு ஊரு ஃபுல்லாவே இந்த நாயோட போட்டோ போட்டு பேனர்லாம் அடிச்சுட்டு போட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. அப்போ ஒரு டைம் வந்துகிட்டு அந்த நாய் திருட ரோட்ல போயிட்டு இருக்கிறது அந்த தாத்தாவோட பொண்ணு பாத்துறாங்க. அப்போ பைக் எடுத்துக்கிட்டு அந்த நாய் திருட மேலேயே விட்டுறாரு. அப்போ திருட பிடிச்சிக்கிட்டு வந்துகிட்டு நாய் எல்லாம் திருடுன்னு சொல்லிட்டு மூக்கிலே பஞ்சு கொடுத்துட்டு அங்கிருந்து கூண்டில் அடைப்பட்ட நாய்க்கு எல்லாமே ரிலீஸ் பண்ணி விடுறாரு. அப்போ ஒரு கோக்கு நாய் மட்டும் வந்துகிட்டு குலைச்சிக்கிட்டு ஒரு பக்கம் ஓடி போக ஆரம்பிக்குது. என்ன ஓடி போய் பார்த்தா நாங்க நாய் திருட வந்துகிட்டு ஏகப்பட்ட நாய் பிடிச்சிக்கிட்டு ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பான். அந்த நாய் வந்துகிட்டு இந்த கோக்கு நாய் பார்த்திருக்கும். அதனால வந்துகிட்டு அந்த நாய் ஓடி போயிட்டு எல்லா நாய்களை காப்பாத்திக்கிட்டு வெளியே வந்துடுது. இந்த நாய் படம் நல்லதா காப்பான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க. இதோட பாட்டு வேணா கமெண்ட்ஸ் பண்ணி டைப் பண்ணுங்க.